தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை ஒருவர் சத்தம் உயர்த்தி வாசிக்கலாம். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். இந்த அதிகாரத்தில் கர்த்தர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, அந்நாளில் உன் தோளிலிருந்து அவன் சுமையும் உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இந்த அதிகாரத்தில் அசீரியனுடைய நுகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 1-2 வசனத்தை கூட நீங்கள் வாசித்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும். வாசிங்க பார்க்கல. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. இந்த நுகத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசி பாபிலோனுடைய அடிமைத்தனத்தை குறித்து நுகத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். லேவியராகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. லேவியராகமம் 26வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நுகத்தடிகள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. எகிப்தியருடைய நுகத்தடியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒவ்வொரு விதங்களில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான நுகத்தடிகள். ஆமென். நுகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கட்டப்பட்டிருந்தால் நிச்சயமா அவனால் எழும்பி நடக்க முடியாது, நிமிர்ந்து நடக்க முடியாது. அவனாலுடைய வாழ்க்கையை தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக அவன் சுதந்திரமாக செயல்பட முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றேன், நான் அதை உடைப்பேன். ஆமென். நான் அதை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. அந்நியர் உங்களை அடிமை கொள்வதில்லை. இன்னும் ஒருவர் உங்களை அடிமை கொள்வது இல்லை. நுகம் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக நம்ம நினைத்து விடக்கூடாது. தேவன் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்கு நோக்கமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான நுகங்களையும் முறியடித்து நிமிர்ந்து நடக்க பண்ண அவர் வல்லமுள்ள தேவன். ஆமென். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்கள் கவனமாக இருக்கீங்களோ? இந்த ஜெபம் இந்த செய்தி முடிகிறதுக்குள்ளால உங்களுக்குள்ளால் இருக்கிற எல்லா விதமான நுகத்தையும் முறியடிக்க என் தேவன் போதுமானவர். ஹல்லேலூயா. நம்மளை அறியாம நம்மளை ஆமென் ஏமாற்றி கட்டப்பட்டிருக்கிற எல்லா விதமான நுகங்களையும் முறியடித்து கர்த்தர் நமக்கு ஜெயித்து தர அவர் போதுமானவர். விசுவாசிக்கிற மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்த உயர்த்தி ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நுகத்தடிகளை கர்த்தர் முறிக்கிறவர். நுகம் என்று சொல்லும்போது சாதாரணமாக நீங்கள் கவனமாக கவனிங்க. இந்த மாடுகள் எல்லாம் உழுகிறதுக்காக அதில் கழுத்தில் என்ன செய்யப்பட்டிருப்பாங்க, ஒரு நுகத்தை பூட்டியிருப்பாங்க. இது சீக்கிரமாக அது பூட்ட விடுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அது என்ன செய்யும் தெரியுமா? அது விரும்புகிற நல்ல ஆகாரத்தை கொடுக்க வைத்து அதை சாப்பிட்டுட்டு நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் அந்த நுகத்தை என்ன செய்திருவாங்க, டக்குன்னு பூட்டிடுவாங்க. அந்த நுகம் பூட்டப்பட்ட பின்பு அந்த மாடால் சொந்தமாக என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் நிறைவேற்ற முடியாது. அதுக்கப்புறம் அவனை பூட்டின அந்த நுகம் யாரால் பூட்டப்பட்டதோ அவனால் மட்டும்தான் அவன் நடத்தப்பட முடியும். ஆமென். அந்த நுகம் இருக்கிற காலம் வரையிலும் அது அடிமைக்குள்ளாக தான் இருக்கும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். சொந்தமாக எந்த காரியத்தையும் அவர்களால் என்ன செய்ய முடியாது, செய்து முடிக்க முடியாது. அதே போல இந்த அதிகாரத்தில் அசீரியர்களுடைய நுகத்தை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அசீரியர்கள் யார்?
நல்லா புரிந்து கொள்ளணும். பொதுவாக இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் மனிதர்கள் ஆமென் நம்ம வாழ்க்கையில் நுகங்களை பூட்டி நம்மளை அடிமைப்படுத்துகிற நிலைமை நம்ம பார்க்க முடியும். பணத்தின் மூலம், மனுஷ பலத்தின் மூலம் அநேகர் என்ன செய்கிறாங்க, இப்படி நம்மளை வாழ்க்கையில் நுகத்தடிகளாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறார்கள். இதே போல தான் இந்த அசீரியர்களும். இந்த அசீரியர்கள் எப்படி உருவாக்கப்பட்டாங்க, எப்படி வளர்ந்தாங்க, எப்படி மேலாக நின்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அடிமைப்படுத்தினார்கள் என்பதை சரித்திரத்தின்படி நம்ம பார்ப்போமானால் 1078 ஆண்டு, கிமு 1078 ஆண்டிலேயே இந்த அசீரியர்களுடைய பேரரசு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் ஆரம்பிக்கப்படும் போது ஒரு சிறிய வல்லரசாக அது என்ன செய்யப்பட்டிருக்கிறதுனா அப்படி ஆரம்பிக்கப்பட்டு ஏறக்குறை 200 வருடங்கள் சாலமோனுடைய காலகட்டத்தில், இந்த தாவீதுடைய காலகட்டத்தில் அவங்களோடு சேர்ந்து ஒத்து போகிற ஒரு மனிதர்களாக இந்த அசீரியர்கள் காணப்பட்டார்கள். கவனமாக கவனிக்கிறீங்களா? பொதுவாக எந்த ஒரு அடிமைத்தனமோ முதலாவது வரும்போது எப்படி வருவாங்க தெரியுமா? அன்போட, ஹல்லேலூயா, சந்தோஷமாக கை குலுக்கிட்டு, நாங்களும் உங்கள் கூட, ஆமென், நாங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டு, ஹல்லேலூயா. எப்படி வருவாங்க? உங்கள் கூட நாங்கள் எல்லாத்துலேயும் என்ன செய்வோம்னு தெரியுமா? ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, கை குலுக்கிட்டு சந்தோஷமாக வருவாங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி தான் 70 பேர் கொண்டு எகிப்துக்கு போனாங்க. எப்படி போனாங்க? ஒரு ஆகாரத்துக்காக போனாங்க. ஆமென். ஆகாரத்துக்காக போன இடத்துல அங்கே சிறைப்படுத்தப்பட்டு 400 வருஷம் எங்கே தான் இருந்துட்டாங்க, எகிப்தில் அடிமைத்தனமாக இருந்துட்டாங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களால முடியலை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு இரட்சகனை கர்த்தர் அனுப்பி தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டு எடுத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதே போல தான் இந்த அசீரியர்களும் 200 வருஷம் சாலமோனோடு தாவீதோடு கூட இருந்த காலங்களே ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் பெருக 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 இந்த அசீரியர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்னா, சாலமோனுடைய காலகட்டத்துக்கு பிறகு ராஜ்யம் 2ஆக என்ன செய்யப்பட்டது, பிரிக்கப்பட்டது. ஆமென். அதில் 10 கோத்திரமாக இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த அசீரியர்கள் என்ன செய்தார்கள்னா ஆள ஆரம்பித்தார்கள். ஆமென். பணத்தின் மூலம் ஆளுகத்தன்மை அவங்களுக்குள்ளால பெருக ஆரம்பித்தது. ஆமென். நல்ல கவனமாக கவனிக்கணும். இந்த அசீரியர்கள் மெதுவா உள்ள நுழைய ஆரம்பித்த பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. அவருடைய தோல்ல இந்த அசீரியர்களுடைய ஒரு சுமை, ஒரு பயங்கரமான நுகம் அவருடைய வாழ்க்கையில் சுமந்துட்டே நடந்தாங்க. வாழ்க்கையில் ஒரு சுதந்திரம் இல்லை, ஒரு அடிமைத்தனம். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென். மனுஷனால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற நுகம் கழுத்தில் இருக்கும் வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரமாக எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் நிறைவேற்றவே முடியாது. விசுவாசிக்கிற மாட்டோம்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அறியாமலே அநேக நுகத்தடிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். சுமந்துதான் ஆகணும், இதை நான் சுமந்துதான் செல்ல வேண்டும் என்ற ஒரு காலகட்டத்துக்குள்ளால அநேகர் இந்த நாட்களில் சுமையோடு நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். அந்த நுகத்தடியிலிருந்து கர்த்தர் விடுதலை தர அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜா ஒருத்தர் இருந்தார், ஆகாஸ்ன்னு சொல்கிற ஒரு மனுஷன். அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அசீரியருக்கு பயப்படாத, அசீரிய ஜனங்களுடைய அடிமைத்தனத்துக்கு நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த ஆகாஸ் செய்தது என்ன தெரியுமா? பயந்து போய் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற வெள்ளி பொண்ணு, ஆமென், தேவனுடைய அரண்மனையில் இருக்கிற வெள்ளி பொண்ணு இதெல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்தான்னா யாருக்கு கொடுத்தான்? அசீரியருக்கு கொடுத்தான். எதுக்கு? பயந்து போய். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படி கொடுத்தாவது நம்ம என்ன செய்தரலாம், தப்பிடலான்னு நினைக்கிற
பணத்தின் மூலம் அநேக தன்னுடைய வாழ்க்கையை அந்த அடிமைத்தனத்துக்குள்ளால் இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது மொத்தத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைக்குள்ளால் மாறிவிட்டார்கள். வாசிங்க பார்க்கலாம். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். ஒரு முறை கூட, என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். 6வது வசனம், அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போல் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். ஹல்லேலூயா. சூறையாட, இல்லாமல் ஆக்க, ஒண்ணுமே இல்லாமல் மாற்றிக்கொள்ள இந்த அசீரியனுக்கு நான் கட்டளை கொடுப்பேன். அவன் கையில இருக்கிறது என் சினத்தின் கோல். ஹல்லேலூயா. அவனுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்படுகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு அதை அடையாளம் கண்டு கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்கள். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அசீரியனுடைய கையில் இருக்கிற கோல் தேவனுடைய சினத்தின் கோல். ஆண்டவர் சொல்ல, மிளாட்டினால் அவர்களை தண்டிப்பதற்கு நான் அவருக்கு கட்டளையிடுவேன், ஒன்னில்லாம ஆக்குவதற்காக. இன்னைக்கு அதை ஜெயிப்பதற்கு யார் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்தரங்கமாக இருக்கிற சில நுகத்தடிகளை உங்கள் மத்தியில் கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். என்ன தெரியுமா? மனுஷனுடைய அடிமைத்தனம் ஒரு பக்கம், ஆமென், வியாதியின் அடிமைத்தனம் ஒரு பக்கம், ஆமென், பாவத்தின் நுகத்தடி ஒரு பக்கம், சாபத்தின் நுகத்தடி ஒரு பக்கம், இன்னும் சொல்ல போனா அதை ஜெயிக்க முடியாமல் அவிசுவாசம் என நுகத்தடி ஒரு பக்கம். ஆமென். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் வரையிலும் நம்மளால் நிமிர்ந்து நடக்கவே முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் நிமிர்ந்து நடப்பேன், கர்த்தர் எனக்கு பலன் தருவார், எல்லா நுகத்தடிகளையும் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொன்னீங்களோ இன்னைக்கு எல்லா விதமான நுகத்தடிகளும் நம்மை விட்டு மாற்றப்பட்டு கர்த்தர் ஜெயத்தை தர அவர் போதுமானவர். அசீரியன் கையில் இருக்கு. நம்ம சூறையாடணும்னு நினைக்கிற, ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிற, ஆமேன், வெறுமை ஆக்கணும்னு நினைக்கிற அந்தகார லோகாதிபதி சக்திகள், ஆமேன், அந்த அசீரியனின் சக்திகள், பாபிலோனின் சக்திகள், எகிப்தின் சக்திகள், ஆமேன், நம்மளை வியாதிப்படுத்துகிற, பாவத்துக்குள்ளாக்குற எல்லா விதமான அந்தகார கட்டுகள் இப்போது முறியடிக்கப்படுவதற்காக ஒரு சில நிமிடங்கள் எல்லார் கையில் தட்டி ஆவில நிரம்பி கேளுங்க. ஆண்டவரே, நீர் சொன்னீங்களே நுகத்தடிகளை முறிப்பேன்னு சொன்னீங்களே, அபிஷேகத்தினால் நுகம் நுகம் முறிந்து போகும். யாரெல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பி அதை ஜெயிக்கணும்னு விரும்புறீங்களோ நம்மளால முடியாது. கர்த்தர் தருகிற அபிஷேகத்தினால எல்லா விதமான நுகத்தையும் முறியடிக்க கர்த்தர் பலன் தரும். விசுவாசிக்கிற மாத்திரம் நல்ல கையை தட்ட முடிஞ்சவங்க கையை தட்டி கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை என் சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களிலும் ஊற்றப்படுவதாக. தேவ மகிமையா கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. யாரெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், ஆமென், எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இருக்கிற அந்தரங்கமாய் மறைந்திருக்கிற எல்லா விதமான நுகத்தடிகளையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது முற்றிலும் அதமாக்கப்படுவதாக. அம்மே, புரிந்தவர்கள் மட்டும் கையில தட்டி சொல்லுங்க. என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான நுகத்தடிகளையும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது முறியடிக்கப்படும். யாரெல்லாம் ஆமென் சொன்னீங்களோ, யாரெல்லாம் கையில தட்டி இயேசுவே இந்த அபிஷேகத்தினால் என்ன நிரப்புங்கன்னு சொல்றீங்களோ அவளுக்குள்ளால் அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஊட்டப்படுகிறதுக்கா கையில தட்டி சொல்லுங்க, கையில தட்டி சொல்லுங்க. இந்த அசீரியனை போல, ஆமென், எகிப்தியனை போல அங்கங்கே இருந்து அவங்க சொல்றதா நான் கேட்பேன், அவங்க சொல்றதுதான் என் தெய்வ வாக்கு என்று சொல்லி அடிமைப்படுத்தி இருக்கிற எல்லா அடிமைத்தனங்களும் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. சத்த உயர்த்தி ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனம் இப்பொழுது முறியடிக்கப்படும்? ஆமென். எப்பேற்பட்ட அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, ஆவியானவர் நமக்குள்ளால் இறங்கி வந்துட்டார்னா எந்த அடிமைத்தனத்துக்கும் அங்கே இடம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது
ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வியாதி என்ற ஒரு அடிமைத்தனம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு நுகமாக பூட்டப்பட்டிருக்குது. ஆமென். சொல்வீங்க, எத்தனையோ நாட்களா, வருஷங்களாக இந்த வியாதி என்னை விட்டு மாறவே இல்லை. ஆமென். ஆண்டவர் நம்ம வியாதியோடு நடக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆமென். கர்த்தர் அப்படியா சொல்லியிருக்கிறாரு. சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்குற சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியும் தேவனால என்ன செய்ய முடியும்? சொஸ்தமாக்க முடியும் சொல்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இன்றைக்கு எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் இப்படி சொல்லலாம், நான் பல வருஷங்களாக மாத்திரைகளை சாப்பிட்டுட்டே இருக்கிறேன், ஆனால் அந்த வியாதிக்கு ஒரு முடிவு இல்லை அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. 18 வருஷமாக ஒரு கூனி, கவனமாக கவனிக்கணும், 18 வருஷமாக ஒரு கூனி விசுவாசத்தோட எனக்கு எப்படியாவது கர்த்தர் ஒரு சுகம் தருவார் என்ற நம்பிக்கையோட ஆராதனையில் பங்கெடுத்தவர்களாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம், இத்தனை வருஷமாக நான் ஆராதிக்கிறேன், ஆனால் வியாதி என்னை விட்டு மாறலை. ஆமென். இதுவரையிலும் எனக்கு ஒரு சுகம் கிடைக்கல. அப்படி ஒரு கஷ்டத்தோட தேவ சமூகத்தில் நுகத்தொடியோடு நாம் காணப்படுவோமானால், அதனால் நான் பல ஹாஸ்பிட்டல் கடந்து சென்றிருக்கிறேன், பல வியாதி என்னுடைய வாழ்க்கையில் அடிமைப்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒரே ஒரு நிமிஷம் அவருடைய கைகளை வைத்த போது அந்த கூனி எழும்பி நிமிர்ந்து நின்று கர்த்தரை என்ன செய்தாலாம்? மகிமைப்படுத்தினா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். வியாதி என்ற நுகத்தடி இன்னைக்கு எந்த இடத்துல மறைந்திருக்கிறதோ அந்த இடத்துல ஒரு தெய்வீக வல்லமை ஊற்றப்படுமானால் இந்த நேரத்தில் தாமே ஆமென், எத்தனை வருஷங்களாக இருந்தாலும் அதை கர்த்தர் சுகமாக்கவர் வல்லமுள்ளவர் என்று விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். இதற்காக கர்த்தர் எனக்கு ஒரு சுகம் தந்தார், கர்த்தர் எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகத்தின் வல்லமை இப்போது ஊற்றப்படுகிறதுக்கா விசுவாசத்தோடு கைகளை தட்டி சொல்லுங்க, இனி அது என்னை ஆண்டு கொள்வதில்லை. சொல்லுங்க, இது இனி ஆண்டு கொள்வதில்லை. கர்த்தர் எனக்கு சுகம் தந்தா என்ன நம்பிக்கை இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டா, அலையவே விடவே மாட்டா. இனி நீ அலைந்து திரிவதில்லைன்னு சொல்கிற வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை அலைய விடாம எல்லா விதமான அந்தகார கிரிய வல்லமைகள் கர்த்தர் நம்மை விட்டு மாற்றுகிறதுக்கா நன்றியோடு கர்த்தரை துதிக்கலாமே. ஹல்லேலூயா. சத்தம் வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, 38 வருஷமா ஒரே இடத்துல கடந்தான். அந்த வியாதியஸ்தன் அந்த இடத்துல கிடக்கும்போது யாரும் போய் ஏன்ப்பா இப்படி கிடக்க, ஏன் உன் வாழ்க்கையிலையா இவ்வளோ கஷ்டப்படுறிய அப்படின்னு போய் விசாரிக்க ஒருத்தரும் இல்லை. எனக்கு அதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் இயேசு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அவன் எழும்பி கால்கள் கரடுகளும் பலன் கொண்டு அவன் எழும்பி நடந்த உடனே அதில் கூட இருந்த ஒரு சிலர் இப்படி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஓய்வு நாளில் நடக்கிறது கூடாத காரியம். ஆமென். இன்னைக்கு நம்ம நல்லா நடந்து தெரிந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினா நம்ம சொங்கியா இருக்கும்போது யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. குறுகி போயிருக்கும்போது யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. வியாதியஸ்தனா இருக்கும்போது யாரும் ஒன்றும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நீங்க எழும்பி நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சு பாருங்க, அவங்கள பார்த்து ஒரு கேள்வி, நீ எதுக்கு இப்படி நடக்கிற, அப்படி ஓய்வுனாலும் நீ நடக்க கூடாது என்று சொல்லி அவனை குற்றம் சாட்டினார்கள். ஆமென். யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும், கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குறவர், கர்த்தர் நமக்கு சுகம் தருகிறவர். விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. அது எத்தனை வருஷமா இருக்கலாம், பாரம்பரியமா ஆமென், தலைமுறையா இருக்கிற எந்த வியாதியையும் சுகமாக்க அவர் போதுமான தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பாவத்தின் நுகம் வாசிங்க பார்க்கலாம். யோவான் ஆதியாம புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில இது தெரியாமலே இருக்குது. பாவம் இன்னைக்கு தாண்டி வந்திருக்கிறோமா?
வாசப்படியை தாண்டி வந்திருக்கிறோமா? நம்ம செய்கிற பாவம் அங்கே இருக்குதா? யாருக்காவது தெரியுதா? இருக்கிறது வரையிலும் சுதந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. எப்படி வரும் இந்த பாவம்? வாசப்படியில் படுத்திருக்கும், எப்படி அது உள்ளே வந்து நுழையும்? கவனமாக கவனிக்கிறீங்களா? தேவன் இந்த இடத்துல முக்கியமாக சொல்லும்போது, ஒரு சகோதரனுக்கு விரோதமாய் அவன் தீங்கு செய்த போது ஆண்டவர் சொல், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஹல்லேலூயா. உன் சகோதரன் எத்தனை தான் உனக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் அவங்களுக்கு விரோதமாய் தீங்கு நினையாமல் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரிசனை இருக்கிறதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. உன் சகோதரனுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. யாரா இருந்தாலும் சரி, அந்த தீங்கு நினைத்து அவங்களுக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இருக்குமானால் அது எங்கேயும் போகாது, அது வாசற்படியில் படுத்திருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சு இந்த நுகத்தடி நம்முடைய வாசலில் இருக்க வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவே முடியாது. ஆமென். அதை தாண்டி 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 போனால் என்னைக்காவது ஒரு நாள் அது கிரியை செய்ய தான் செய்யும். உள்ளே இருந்து நோண்டிகிட்டே இருக்கும், வேதனைப்படுத்திட்டே, நுகம் இருந்து வேதனைப்படுத்திட்டே இருக்கும். ஹல்லேலூயா. யாருக்கு விரோதமாக தீங்கு நினையாதே என்று சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாவமாகிய நுகம் நம்முடைய வாழ்க்கையில் போகிற இடங்களிலெல்லாம் நிமிர்ந்து நடக்க முடியாமல் வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிற அந்த சூழ்நிலையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து விடுதலை தர என் சர்வ வல்லமுள்ள தேவனால் ஆகும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த பாவம் அதோட விட்டு விடாது. வேதத்தில் சொல்லப்படாது, தொடர்ந்து பிடிக்கும். வாசிங்க பார்க்கலாம். என்னாகமம் 32வது அதிகாரம் அவருடைய 23வது வசனம். 20லிருந்து வாசிங்க பார்க்கலாம். 20லிருந்து 23 வசனங்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தருடைய பாருங்க, இந்த பாவம் எப்படி உள்ள பிரவேசிக்கிறது? தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாவம் எப்படி உள்ள பிரவேசிக்கிறது? ஒன்று, தேவனுடைய பிள்ளைகளை சகோதரர்களுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கும் போது அது பாவம் வாசற்படியில் என்ன செய்யும்? படுத்திருக்கும். இல்லை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படியாமல் போனால் இந்த பாவம், வேதம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மளை தொடர்ந்து பிடிக்கும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெளிவாக புரிகிற அளவுக்கு அந்த வசனத்தை நிறுத்தி அழகாக வாசிங்க. கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு முன்னின்று துரத்தி விடும் அளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய். ஒரு முறை கூட வாசித்துட்டு வாசிங்கம்மா. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராகி. என்ன சன்னத்தராகி? என்ன சன்னத்தராகி? உங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, யுத்தம் பண்றவங்களா இருக்கிறவங்களா ஸ்தோத்திரம். ஆமென். எங்க? மனுஷன்ட்ட இல்ல. எங்க? மனுஷன்ட்ட இல்ல. எங்க? தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் யுத்தம் பண்ணுகிறவங்க. ஹல்லேலூயா. அவங்கள தான் கர்த்தர் இன்னைக்கு ஆயுதமா பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். ஆமென். யுத்த சன்னதராயாகி கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை, கவனமா கவனிக்க, சத்துருக்களை தம்முடைய முகத்துக்கு முன்பாக துரத்தி விடும் அளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் யோர்தானை கடந்து போவீர்களானால், சத்துருக்களை முறியடித்து யோர்தானை கடந்து போவீர்களானால் தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் குற்றமில்லாதிருப்பீர்கள். ஆமென். யோர்தானை கடந்து போவீர்களானால் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருப்பீர்கள்? குற்றமில்லாதிருப்பீர்கள். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அதற்கு பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாயிருக்கும். அடுத்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். ஹல்லேலூயா. யுத்த சன்னிதானம் மாறுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன்.
தேவனுடைய சத்துருக்களை முறியடிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். யோர்தானை கடக்காத பட்சத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம வாங்கவே முடியாது. ஹல்லேலூயா. சத்த உயர்த்தியா ஹல்லேலூயா. யோர்தானை கடந்து நீங்க யுத்த சந்தனராய் மாறும்போது வேதம் சொல்லுங்க, நீங்க சுதந்திரமாய் இருப்பீர்கள், நீங்க குற்றமில்லாத இருப்பீர்கள். நீங்கள் அது செய்யாமல் போனால் வேதம் சொல்லுகிறது பாவம் தொடர்ந்து பிடிக்கும். ஹல்லேலூயா. அது ஒரு நுகத்தடியா நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கும் சத்துரு நம்முடைய வாழ்க்கையில இருந்து வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பான். நிமிர்ந்து நடக்க முடியாது, நிமிர்ந்து நடக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வல்லமுள்ளது. இந்த சத்துருக்களை முறியடிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். ஆமென். வேதம் சொல்லுகிற அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் போடலையா, கர்த்தருக்கு முன்பாக சத்துருக்களை விரட்டலையா, யோர்தானை கடக்க வேண்டிய இடத்துல நம்ம கடக்க போக முடியலையா, இன்னும் சுதந்திரங்களை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோமா? இதுல இருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியா எல்லா கையில தட்டி ஆவில நிரம்பி சில நிமிடங்கள் ஆண்டவர் சமத்துல, ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, இந்த பாவ வாழ்க்கையில தொடரக்கூடாது. இப்படிதான் பாவத்தை அறிக்கை எடுக்கிறவன், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கும். சத்தியம் நமக்கு ஒத்துக்கொள்ளுங்க. நீங்களானாலும் சரி, நானாலும் சரி, குறைவு இருந்துச்சுன்னா ஒத்துக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பிடிக்கிற நுகம் என்ன தெரியுமா? சாபம். சாபம். பாவம் மூழ்கி போனால் சாபம். ஆமென். தலைமுறை சாபம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 4 தலைமுறை வரையிலும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறவரா? விசாரிக்கிறவர். எனக்கு அறிவு சரியானாலும் ஒரு போதகர் இப்படி சொன்னார், ஒரு மாட்டினுடைய தோலை உரிச்சி எடுத்து அதை ரோட்டு வழியாக துடிக்க துடிக்க ஓட வைத்தாராம். எவ்வளோ கடினமான இருதயம் உள்ளவர் அந்த மனிதன் இருந்திருப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. மாட்டினுடைய தோலை உரிச்சி எடுக்கிற அளவுக்கு அவர் எவ்வளோ துடிச்சிருக்கும், அது எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். அவ்வளோ வேதனையோடு அந்த ரோட்டில் ஓட விட்டாராம். அது வேதனையோடு தன் ஜீவனை விட்டுருச்சு. நம்ம நினைக்கிறோம் அதோடு முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அது வாய்விடாத பிராணி, பேச தெரியாது. அது என்ன கொடுமைப்படுத்தினாலும் எத்தனை அடித்தாலும் சத்தம் போட்டுட்டு அது நின்றுரும். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் நின்று கேட்கிறவர். ஆமென். தேவன் நின்று கேட்கிறவர். என்ன ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் பேசினாலும் சரி, கொடுமைப்படுத்தினாலும் சரி, கர்த்தர் அதை விட்டு வைக்கவே மாட்டார். துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. கேட்குறீங்களா? காதுள்ளவன் கேட்குறவங்களுக்காய் ஸ்தோத்திரம். நபருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது 4 தலைமுறைக்கு பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் எப்படி பிறந்துச்சான் தெரியுமா? இந்த மாட்டுக்கால் இருக்குது தெரியுமா? ஆமென். மாட்டுக்கால் போல் சூம்பின கால்களாக அந்த 4 தலைமுறைகளுக்கு பிறந்துச்சான். நினைக்கிறீங்களா? அந்த பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அந்த பிள்ளைகள் என்ன பாவம் செய்து, அந்த பிள்ளைகள் என்ன பாவம் செய்து. அவங்க எதுவும் தப்பு செய்யலை. ஆனால் முற்பிதாக்கள் செய்த பாவத்தின் மித்தம் தலைமுறைகள். ஆமென். அநேக குடும்பங்களில் பார்க்க முடியுது. அநேக தலைமுறைகள் தலைமுறையாக ஒரே விதமாக வேதனைப்படுற அனுபவத்தை பார்க்க முடியும். ஏன் தெரியுமா? ஆமென். அபிஷேகத்துக்கு முன்பாக வர்றதுக்கு முன்னால், சிலுவை அன்றைக்கு வர்றதுக்கு முன்னால் இந்த சாபங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிலைத்து இருக்கிறது. ஆனால் எப்போ தேவ சமத்தில் அறிக்கை எடுக்கிறோம், ஆண்டவரே எல்லா பாவங்களையும் மன்னிங்க, சாபங்களை மன்னிங்க இன்னும் ஒப்பு கொடுக்கும்போது இந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் நமக்கு தருகிறார்.
வேதம் என்ன சொல்ல தெரியுமா? நம்முடைய சாபங்களை போக்குவதற்காக அவன் நமக்காக சாபமானான். ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தர் விடுதலை தருகிறவர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட்டு கொண்டிருக்கும் போதே அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென். அநேக அதிசயங்களை கர்த்தர் நடப்பித்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு எனக்கு விசுவாசம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். ஆமென். சாபத்திலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் தர விரும்புகிறார். அந்த நுகம் இந்த நாட்களில் முறிக்கப்படுகிற ஒரு நாளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில தட்டி கர்த்தரை துதிங்க. கர்த்தருடைய வார்த்தை வல்லம் உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஜீவனை கர்த்தர் கட்டிடுவார். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனம் வாசிங்க. விடுதலை அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் புஸ்தகத்தில் ஒரு 3 சம்பவத்தை உங்களுக்கு வேத வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஆமென். வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி, 14, 15 வசனங்களில். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் பேசி கொண்டிருந்த போது லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டது. எத்தனோ வருஷமாக பிரசங்கம் கேட்டாங்க, ஆனால் அவங்களுடைய இருதயம் என்ன செய்யப்படலை. ஆனால் கர்த்தர் அவருடைய இருதயத்தை என்ன செய்தார்? திறந்தார். அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டு கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பார்த்தீங்களா? கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தள்ளினார். எத்தனை பேர் திறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கர்த்தர் சொல்லுகிற விசுவாசமான வார்த்தைகளுடைய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயம் எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது நம்மளால் முடியாது. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? திறக்கணும். ஆமென். கந்தாகை மந்திரியை பாருங்க. ஆமென். வசனத்தை வாசிட்டே போயிட்டு இருக்கிறாரு, புரியலை, எதுவுமே புரியலை. பிலிப்பு கர்த்தரை அனுப்பின போது பிலிப்பு போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு. அந்த செகண்டில் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த செகண்ட் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையினுடைய ஜீவன் அவ்வளோ வல்லம் உள்ளது. ஆமென். இன்னும் பாருங்க, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளாத ஒரு சமாரியர்கள் மத்தியில் ஆமென் பேதுருவை அனுப்பின போது அந்த இடத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக கர்த்தர் கிரியை செய்தார். ஆமென். பேசி கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியில் என்ன செய்தார்? இறங்கி வந்தார். கொர்நேலியு வீட்டில் பாருங்க. ஆமென். பேதுரு பேசி கொண்டிருக்கும் போது ஆவியானவர் அவர்களை என்ன செய்தார்? வழி நடத்தினார். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த அபிஷேகத்தின் வல்லமை என்னை நிரப்பட்டும், அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை என் சர்ரத்தை நிரப்பட்டும், என் சிந்தனை நிரப்பட்டும், என்னுடைய ஆவி ஆத்ம சர்ரத்தை நிரப்பட்டும் சொல்ற பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகத்தின் வல்லமை கர்த்தர் ஊற்ற அவர் போதுமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா.